Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 2ல 4th sums பார்க்க போறோம். Mayiladuthurai Recreation Club gives you the following details. Prepare receipt and payment account for the year ended 31st March 2019. Okay, particularly என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Opening cash balance, opening bank balance. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரிசிப்ட் சைடில் தான் வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுக்கல இங்கே. டொனேஷன் ரிசீவ்ட், ரிசிப்ட். Sale of old equipment, receipt. Refreshment charges, payment. Club annual day collection, receipt. Construction of tennis court, payment. So நம்ம பேமெண்ட் எல்லாம் டிக் மார்க் போட்டுக்கலாம். Refreshment charges payment, construction of tennis court payment, receipt from charity show, receipt. Rent paid, payment. Salary, payment. Club annual day expenses, payment. Lightning charges, payment. Entertainment expenses, payment. Billiards table purchased, payment. Expenses of charity show, payment. Sale of investment receipt, closing cash balance. இதுவும் நம்ம பேமெண்ட் சைடில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசிப்ட் சைடு என்ட்ரி பண்ணிகிட்டே வரலாம். டு பேலன்ஸ் பி பை டி. Cash, bank, 15,000, 25,000, டோட்டலாக 40,000 அவுட்டர் காலத்தில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 donations, 48,000, 2 sale of old equipment, 26,000, 2 club annual day collect, 2 receipts from charity show, 4,000, 2 sale of investment. சைடில் நமக்கு ஒரே ஒரு இன்கம் தான் இருக்குது. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 12,000. இப்போ எல்லாம் ரிசிப்ட் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் என்ட்ரி பண்ணலாம். பை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் 13,000. பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் 7,000. பை ரெண்ட் பெய்டு 1,000. பை சேலரி. பை கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் 15,000. பை லைட்னிங் சார்ஜஸ் 16,500. By entertainment expenses 13,500. By billiards table purchased 5,000. By expenses of charity show 3,000. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ். கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரெடிட் சைடில் வந்தால் பேங்க் பேலன்ஸ், டெபிட் சைடில் வந்தால் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பை பேலன்ஸ் சி பை டி. கேஷ் பேலன்ஸ் 12,000. இப்போ நம்ம டோட்டல் பண்ணலாம். டோட்டல் பண்ணால் டெபிட் சைடில் நமக்கு 1,48,000 வருது. ஓகேவா? கிரெடிட் சைடில் நமக்கு கம்மியாக வருது. அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு எந்த சைடில் தான் வரும்? கிரெடிட் சைடில் தான் வரும். கிரெடிட் சைடில் வந்தால் பேங்க். கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 98,000 வருது. அப்போ 1,48,000 மைனஸ் 98,000, 50,000 பேங்க் பேலன்ஸ். ஓகேவா? 1,48,000. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஆக்சுவலி டெபிட் சைட் தான் அதிகமாக இருக்குது. 1,48,000 டெபிட் சைட் டோட்டல்லேருந்து கிரெடிட் சைட் டோட்டல். கிரெடிட் சைடில் எவ்வளோ வந்ததுன்னா 98,000. 1,48,000 மைனஸ் 98, வி ஹேவ் பேலன்ஸ் இன் கிரெடிட் சைட். பேங்க் பேலன்ஸ் ஓகேவா 50,000 கிடச்சிது நமக்கு. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நமக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். யூனிட் நம்பர் 2 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கடலூர் கபடி அசோசியேஷன் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருந்தா கிரெடிட் சைட் போடணும். ஸோ பேமெண்ட் சைடு. அடுத்தது ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு, பேமெண்ட். ஸோ பேமெண்ட் எல்லாம் டிக் பண்ணிகிட்டே வரணும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட். டிவிடெண்ட் ரிசீவ்ட், ரிசிப்ட். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட். அட்மிஷன் ஃபீஸ், ரிசிப்ட். கொரியர் சார்ஜஸ், பேமெண்ட். முனிசிபல் taxes paid, payment. Interest and bank charges, payment. Miscellaneous income receipt. Upkeep of ground maintenance,
payment, grant from government, receipt, telephone charges paid, payment, endowment fund receipt, insurance premium paid, payment, electricity charges paid, payment, கடைசியாக closing cash balance கொடுத்துருக்காங்க. So you need to find out bank balance. போட்டலாமா? ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இந்த books of கடலூர் கபடி அசோசியேஷன் receipt and payment account for the year ended 31st March 2019. Receipt, payment, to balance B by D, opening cash balance 11,000. பேங்க் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிரெடிட் சைடில் போடணும். நெக்ஸ்ட் என்னென்ன ரிசிப்ட்ஸ் இருக்கோ லைனாக என்ட்ரி பண்ணிகிட்டே வரலாம். 2 dividend received 3,000. 2 admission fees 4,000. 2 miscellaneous income 350. 2 grant from government 12,000. Next 2 endowment fund 10,000. அவ்வளோதான். ரிசிப்ட் எல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் பி பை டி. இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. பை பேலன்ஸ் பி பை டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 20,000. அண்ட் தென் பேமெண்ட் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே வரலாம். பை ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு 5,200. பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 1,800. By general expenses 500. By courier charges 2,000. By municipal taxes 3,000. By interest and bank charges 250. By upkeep of ground 550. Telephone charges 2,800. By insurance premium. By electricity charges 5,000. By balance C by D. Closing cash balance கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேங்க் பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,750. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணலாம். இப்போ டோட்டல் பண்ணால் நமக்கு கிரெடிட் சைடு 44,850 வருது. கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. டெபிட் சைடு எவ்வளோ வருது? டோட்டல் 40,350 வருது. ஸோ நமக்கு கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் C by D வரும். To balance C by D, that is bank overdraft. So credit side total எவ்வளோ வந்தது? 44,850 minus debit side total 40,350 minus பண்ணால் நமக்கு 4,500 வரும். அதுதான் bank overdraft. நமக்கு கிடைச்ச balancing figure. So total amount 44,850. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஸ்டெப்ஸ் ஃபார்மேட் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.